أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்றைய தினம் ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுகிற அம்சங்கள், ஈமான் இருக்குதா இல்லையா என்கிற அந்த அடையாளங்களை எப்படி தெரிந்து கொள்ளுதல் என்கிற செய்திகளை நாம் நேற்று பார்த்தோம். எனவே அந்த வரிசையில் ஈமான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நமக்கு ஈமானுடைய வலிமையை நாம் பெற்றுக்கொண்டது வழி இல்லாமல் பெற்றுக்கொண்டதால் ஈமானுடைய வலிமை நமக்கு தெரியவில்லை. ஈமான் என்பது நன்மையின் திறவுகோல். ஈமான் சொர்க்கத்திற்குள் நம்மை நுழைய செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒமா ஹலகுத்துல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். மனித வர்க்கம், ஜின் வர்க்கம் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக. இறைவனை வணங்க வேண்டும் என்றால் ஈமான் இருந்தால்தான் அந்த வணக்கம் சரியாகும். ஒரு இஸ்லாமியன் தொழுகையில் ஈடுபடுகிறான் என்றால் அவன்கிட்ட ஈமான் இருக்கிறது, ஈடுபடுகிறான். ஒரு இஸ்லாம் அல்லாத ஒருவன் தொழுதால் அல்லது வேற நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு எந்தவித கூலியும் கிடைக்காது, உலகத்தோடு முடிஞ்சிருச்சு. அவன் செய்கிற எந்த நல்ல அமலா இருந்தாலும் துனியாவோடு அது முடிந்து விட்டது. எனவே நாம் செய்கிற அமல்களுக்கு, நாம் செய்கிற நல்லவைகளுக்கு கண்டிப்பா ஈமான் தேவைப்படுகிறது. எனவே ஈமான் இல்லாமல் இபாதத் இல்லை. நாம் இபாதத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஈமானில் இன்னைக்கு நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுகிறது. இதயம் சுருங்கிவிட்டது, பண்பாடுகள் கெட்டுவிட்டது, தீமைகள் பரவிவிட்டது, பாவங்கள் வரம்பு மீறி செய்யப்படுகின்றன. பாவம் செய்யக்கூடாது என்று ஒதுங்கி இருந்தாலும் கூட இன்னைக்கு உள்ள காலங்களில் மீடியாக்களின் மூலமாக, சோசியல் மீடியாக்களின் மூலமாக நம்மை அறியாமலே பாவம் செய்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. எனவே பாவத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்கிற பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து வருகிறோம். இது அனைத்துமே ஈமானை பலகீனப்படுத்தக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது. பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஈமானின் தன்மை, ஈமானினுடைய அந்த பவர், ஈமானினுடைய மகிமை நம்முடைய கல்விலிருந்து குறைந்துவிடும். ஏன்னா ஈமான் என்பது அது யஸீது யன்குஸ், அதிகரிக்கும் குறையும், கூடவும் செய்யும் குறையும் செய்யும். ஈமானுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எதை கொண்டு கூடுதல் ஆகும்னா அமல்களின் மூலமாக ஈமான் அதிகரிக்கிறது. எதை கொண்டு குறைகிறது என்றால் பாவத்தின் மூலமாக ஈமான் குறைகிறது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில பாவத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாரும் பாவம் செஞ்சு ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இன்னைக்கு பாவம் செய்கிற ஒரு நிலை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு உள்ள காலம் இருக்குது. பள்ளிவாசல்ல நன்மை மட்டுமே செய்கிற பள்ளிவாசல்ல கூட, பள்ளிவாசலுக்கு வரும்போது கூட அங்கேயும் பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலை.
அங்கே 4 ஃபசாதுகள், 4 ஃபித்னாக்கள். நம்முடைய ஈமான் அங்கு பறி போய் விடுகிறது, கொள்ளையடிக்கப்பட்டு விடுகிறது. இது நம்ம விரும்பி அல்ல, விரும்பாமலே நடக்கிறது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலைக்கு நாம் தள்ளப்படும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஈமானை பாதுகாப்பது என்பது உள்ளங்கையில் நெருப்பை வைப்பதை போன்று. உள்ளங்கையில் நெருப்பை வச்சா எப்படி அதை நம்மளால தாங்க முடியுமா? அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அத மாதிரி கடைசி காலம் வந்தால் ஈமானை பாதுகாப்பது அவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஈமான லா யஹ்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும். ஈமான் என்பது அது இத்து போய் விடுகிறது. ஒரு மனுஷனுக்கு எப்படி அவனுடைய ஆடை இத்து போகுதோ அதே மாதிரி அப்படின்னாங்க. அப்படின்னா ஈமான் பலகீனம் அடைந்து விடுகிறது. ஆடை பலகீனம் அடைவதை போன்று ரொம்ப நாள் உடுத்துட்டா அந்த ஆடை அப்படியே கிழிந்து போய்விடும். அதே மாதிரி ஈமானும் பலகீனம் அடைந்து விடுகிறது. எனவே அல்லாஹ் கிட்ட கேளுங்க, ஐயோ ஜத்திதல் ஈமான, ஐயோ ஜத்தித ஈமான ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய இதயங்களில் ஈமானை புதுப்பிப்பதற்கு அல்லாட்ட நீங்க கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லி எச்சரிக்கை பண்றாங்க, உங்களுடைய ஈமான் அப்படியே பலகீனம் அடையும். எப்படி ஆடைகள் பலகீனம் அடைவதை போன்று. ஆடைகள் எப்படி அது தேய்ந்து போய் கிழிந்து போய் இத்து போகுதோ அதே மாதிரி உங்களுடைய ஈமானுக்கும் அப்படி ஒரு பலகீனம் ஏற்படும். எனவே நீங்க அல்லாஹ் கிட்ட ஈமானை புதுப்பிப்பதற்கு அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேளுங்கள். உங்களுடைய இதயங்களில் ஈமான் புதுப்பிக்கப்படணும். ஏன் ஈமான ரொம்ப வலியுறுத்தப்படுகிறது என்றால், அமல் செய்கிற காலம் இது. ரமதானுடைய காலம் அமலுடைய காலம். காலையிலிருந்து மாலை வரைக்கும் பட்டினியோடும் பசி தாகத்தோடும் இருக்கிறோம். சாப்பிடாம இருக்கிறோம், தண்ணீர் குடிக்காம இருக்கிறோம். எதற்காக? இபாதத்து. அது ஒரு வணக்கம். நோன்பு என்பது ஒரு வணக்கம், அதுக்கு நன்மை கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி. அதே போன்று நாம் இரவு தொழுகையில் ஈடுபடுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடுகிறோம், இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுகிறோம், ஃபர்தான தொழுகையில் ஈடுபடுகிறோம். அடிக்கிற உஷ்ணம், வெயில், அதையெல்லாம் நாம தாங்கி கொள்கிறோம். எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு மத்தலப் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது. என்னன்னா அல்லாஹ் கூலி தருவான். ஏன் இந்த வெயிலையெல்லாம் நம்ம கடந்து நோன்பு என்கிற இபாதத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம்? கஷ்டமா தான் இருக்குது. ஆனா சொர்க்கத்தினுடைய இன்பத்தை நினைக்கும் போது இது நமக்கு ஒண்ணும் இல்லை. இந்த கஷ்டத்தை நான் சகித்து கொண்டால் சொர்க்கத்தில் இன்பம் கிடைக்கும். நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை. இந்த வெயில் நமக்கு குளுமையா தெரியுது, இந்த தாகம் நமக்கு பெருசா தெரியல, பசி பட்டினி என்பது நமக்கு ஒண்ணுமே தெரியவில்லை. நம்முடைய ஆசையெல்லாம் அல்லாஹ் கிட்ட கிடைக்கிற கூலி. சரி, இந்த கூலி நமக்கு இந்த இபாதத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும்னா என்ன அவசியம்? முதல்ல ஈமான். நம்ம ஈமான பாதுகாக்காம இபாதத் செஞ்சு எதுவுமே, இபாதத்தை ஒண்ணு இல்லாம போயிடும். ஈமான பாதுகாக்காம இபாதத் என்பது கிடையாது. ஈமான் ரொம்ப முக்கியமானது. ஈமான் இருந்தா தான் நாம் செய்கிற இபாதத்துக்கு, இந்த மாதிரி இவ்வளவு உஷ்ணத்திலையும் நாம் நோம்ப வச்சு தாங்கி கொண்டோன்னு சொன்னா, என்கிட்ட ஈமான் இருந்தா அல்லாஹ் கூலி தருவான். ஈமான் இல்லாம அதெல்லாம் நம்ம தாங்கி என்ன பிரயோஜனம்? அப்ப முதல்ல பாதுகாக்க வேண்டியது ஈமான். ஈமானுக்கு ஏற்படுகிற நெருக்கடியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணும். அப்ப ஈமான் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது, அவசரமானது. அதை பாதுகாப்பது என்பது கடமை, வாஜிப். அதிலிருந்து கொஞ்சம் கூட நாம் பின்தங்கி விடக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்முடைய இபாதத்துக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் ஆகும். காபீர்கள் நிறைய இபாதத்து செய்யக்கூடிய காபீர்களை பார்க்கிறோம். தர்மங்கள், நிறைய தர்மங்கள் செய்யறான், அள்ளி எள்ளி கொடுக்கறான், தர்மம் கொடுக்கறான், எவ்வளவோ செய்கிறான். பள்ளிக்கூடம் கட்டுறான், கல்லூரிகளை கட்டுறான். கிறித்தவர்கள், அவர்களுடைய சேவைகள் பெருசா சொல்லலாம். கல்லூரி கட்டி கல்லூரியில கிறித்தவர்களுக்கு இலவசமான படிப்புகள், மருத்துவ படிப்பு இலவசம். நம்ம ஆட்கள் கல்லூரி கட்டி இருக்கிறோம். பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும் போது கெஞ்ச வேண்டி இருக்கு. 10 பேர்கிட்ட லெட்டர் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்குது.
அப்படி இருந்தும் கூட எதுவுமே டிஸ்கவுண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அவங்கள்ட்ட அவ்வளவு தூரத்துக்கு கடுமை இருக்கு. நம்ம சொல்லிக்கிறோம், பேருக்கு சொல்லிக்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு கல்லூரி வேணும் கல்லூரி வேணும். போய் பார்த்தா தெரியும் கல்லூரிகளுடைய நிலைகளை. அப்ப நம்ம பார்க்கிறோம், நம்முடைய அனுபவங்களையே பார்க்கிறோம். கல்லூரிகளுடைய நிலைகள் இஸ்லாமியர்களால் நடத்தப்படக்கூடிய இடங்கள்ல கூட என்ன செய்யப்படுகிறது, வசூலிக்கப்படுகிறது, பெருந்தொகைகள் வசூலிக்கப்படுகிறது. அதுல பெரிய வெளியில பேசிக் கொள்கிறோம், இஸ்லாமியர்கள் படிக்கணும் கல்விக்கு அப்படி இப்படிங்கிறோம். ஆனா இருக்குது, இல்லைன்னு சொல்லல, ஒரு சிறிய சதவீத வேண்டுமானாலும் இருக்கும். அது பெரிய படிப்புகளுக்கெல்லாம் பெருசா கிடைக்காது. அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் கட்ட வேண்டிய தொகை, ஆனால் நம்முடைய அமைப்புகள் இருந்து கொடுக்கப்படுகிறது ஒரு மிஞ்சி போட ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படி. நம்ம ஊர் அதுல பாதுகாக்கப்பட்டுருச்சு. நம்ம ஊர்ல கல்விக்காக வேண்டி சார், நம்ம ஊரை மட்டும் நான் வச்சு பேச இல்லை, நம்ம ஊரை தாண்டினா கல்விக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு இஸ்லாமியர்களால் நடத்தப்படும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர்களால் நடத்தப்படுகிற கல்வி எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, வசதியற்றவர்களுக்காக வேண்டியே கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டு, அது எப்படி தரமான கல்லூரி. நம்ம கிட்ட வசதியற்றவர்களுக்காக வேண்டி கல்வி கூடன்னு இல்லை, அப்படி ஒண்ணு இல்லை. தரமான கல்வி என்றால் தரமான பணம் வாங்கிக்கிறாங்க. சென்னையில பார்க்கலாம் நீங்க, இஸ்லாமிக் அப்படின்ட்டு ஒரு போர்வையில், அது போர்வைன்னு கூட சொல்லல, அதை நான் கொச்சப்படுத்த விரும்பல, இஸ்லாமிக் கரெக்டா கொடுக்கறாங்க. இஸ்லாமிக் அப்படிங்கிற ஒரு பேரில் அந்த பள்ளிக்கூடங்கள்ல படிக்கின்ற ஏழைகள் கனவில் கூட எண்ணி பார்த்திட முடியாது. ஏழைகளா இருந்தா படிக்க முடியாது இஸ்லாமிக் கல்லூரியில். வேணா அரசாங்க கல்லூரியில போகலாம், அல்லது கிறிஸ்தவ கல்லூரிக்கு போகலாம். அவன் பார்த்து பார்க்காம கொடுக்கறான். இவங்கிட்ட அப்படிலாம் இல்லை. இதான் நிலைமை. ஆனா அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு உதவி செய்கிறார். சரி, இப்ப நம்ம இங்க உள்ள தலைப்பு என்னன்னா, இந்த உதவிக்கு நன்மை அவர்களுக்கு கிடைக்குமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு கல்லூரி ஆரம்பிச்சு ஏழை மாணவர்களுக்கென்றே உயர்ந்த கல்விகளை கொடுக்கறான். ஆனா அது அவர்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நன்மை கிடைக்காது. ஏன் நன்மை கிடைக்காது? ஈமான் இல்லை. அப்போ ஈமான், ஒரு நன்மையை செய்தால் அதற்குண்டான கூலி அல்லாஹ் தர வேண்டும் என்றால் கண்டிப்பா ஈமான் தேவை. அதுவும் குறிப்பாக ரமதான்ல நிறைய ஆர்வப்பட்டு கஷ்டப்பட்டு இபாதத் செய்கிறோம். ஈமான பாதுகாக்கலன்னா நம்முடைய இபாதத்துக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதனால நீங்க இபாதத்துக்கு முன்னாடி ஈமான பாதுகாக்கிறதுக்கு வழியை செய்யுங்க. பள்ளிவாசல்கள் ஈமானை பாதுகாக்கிற கூடங்களாக, இடங்களாக இருக்கணும். நீங்க பள்ளிவாசல்ல வந்தா நிறைய பள்ளிவாசல்ல நம்முடைய ஈமானை இழந்துட்டு போற மாதிரி ஆகி போகுது. அதெல்லாம் மறுக்க முடியாது. பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து அவ்வளவு ஃபசாது, அவ்வளவு ஃபித்னா, அவ்வளவு அனாச்சாரங்கள், ஈமான போயிருமே. அப்புறம் நீங்க இபாதத் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால பள்ளிவாசலுக்கு வந்த இபாதத்துல கவனம் இருங்க. இபாதத்தோடு இருந்தா பள்ளிவாசல். இபாதத்துக்கு ஏதாவது வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்கன்னா பள்ளிவாசலை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது ரொம்ப ஹைர். வீட்டுல இருந்தா சிறப்பா ஏதாவது செஞ்சுட்டு இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு குரானை ஓதலாம், குறைஞ்சபட்சம் உங்க நாவை பாதுகாத்து தூங்கவா செய்யலாம், அதையா செஞ்சுட்டு போயிடலாம். பள்ளிவாசல் அப்படி ஆயிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய ஈமானுக்கு அந்த ஃபித்னா, ஃபசாதுகள், தேவையில்லாத பேச்சுக்கள், அனாச்சாரமான பேச்சுக்கள் நம்முடைய ஈமானை பறித்து விடும். அதான் பயங்கரம். ஈமானை இழக்க செய்து விடும். ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, உன்னுடைய ஆடை கெட்டு போற மாதிரி, இத்து போற மாதிரி உன்னுடைய ஈமான் இத்து போய்விடும். அப்படி ஈமான் இத்து போய்விட்டால் அவன் செய்கிற இபாதத்து எந்த மரியாதையும் அல்லாட்ட இருக்காது. எவ்வளவு பெரிய இபாதத் செய்தாலும் அல்லாஹ் கிடத்தில் எந்த கூலியும் கிடைக்காது. சரி, இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். ஏன்னா நம்ம படைக்கப்பட்டது நோக்கம் வணக்கத்திற்காக. வணக்கம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ஈமான் என்பது மிக சரியாக இருக்க வேண்டும். அப்போ ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதாவது வழி சொல்லி இருக்கிறாங்களான்னா வழி இருக்குது. ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழி? கல்வி கற்றல், தலபுல் இல்மி, கல்வியை தேடுங்கள். கல்வி தேடுதல் என்பது உங்களுடைய ஈமானை வலிமையாக்கும்.
அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, கற்றவர்கள் அல்லாஹ்வை அச்சப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். கல்வி வரும்போது நம்மளை அறியாம அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும். அல்லாஹ்வை பற்றி ஒருவன் தெளிவாக தெரிந்து விட்டார். நம்மளாம் இன்னும் அல்லாஹ்வை பற்றி சரியா தெரியாதனால தான் அந்த பயம் இல்லை. ஒரு முறை மஸ்ஜித் நபவியில அமர்ந்து ஒரு ஷேக் தரிசு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அகீதாவுடைய பாடம் முடிக்கப்பட்டு விட்டது. அகீதாவுடைய பாடம் முடித்த பிறகு அவங்க கேட்குறாங்க, அகீதா பாடம் முடிச்சாச்சு, அடுத்து என்ன பாடம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடத்தையா சொல்றாங்க. ஹதீஸை நடத்துவோம், தப்சீரை நடத்துங்க, அதை நடத்துங்க, இது. அப்போ ஷேக்கு ஒன்றும் சொல்ல போயிட்டாங்க. நாளைக்கு வருவோம், நாளைக்கு வந்து ஏதாவது பண்ணிக்கிறோன்னு போயிட்டாங்க. அடுத்த நாள் ஷேக் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்து விட்டான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அவங்களுடைய முகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தாய்கிட்ட ஒருத்தன் செய்வானா, ச்சே என்ன மனுஷன் அவன், இன்சானா அவன் அப்படின்னு எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார். அதுக்கடுத்து ஷேக் அவர்கள் சொன்னார், அல்லாவை ஒத்த நிந்திக்கிறான், அல்லாவை மறுக்கிறான், அல்லாவுக்கு நிகராக ஒரு கடவுளை வணங்குறான், பல சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எந்த உணர்வும் இல்லை. எதை சொல்லுகிற பொழுது உணர்வு ஏற்பட்டது? தாயோடு விபச்சாரம் என்று சொல்லுகிற பொழுது ஏற்பட்ட கொந்தளிப்பு. சிலை வணக்கம் ஷிர்க்கு என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு எந்த உணர்வும் இல்லை, அமைதியா இருந்தார். அப்ப ஷேக் சொன்னாங்க, மீண்டும் உங்களுக்கு அகீதாவுடைய பாடத்தையே நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய அகமியத்தை இன்னும் புரியல. அல்லாவை ஒருத்தன் மறுக்கிறான், அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான், அல்லது அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவனை இணை கற்பிக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது நீங்க சாதாரணமாக எழுது, உங்களுக்கு கொந்தளிப்பு வரையில, உங்களோட மனசுக்குள்ள ஒரு பதஷ்டம் வரையில. அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் மேல நமக்கு உள்ள மகத்துவத்தை விளங்கி கொள்ளவில்லை. ஒரு மனிதருடைய விஷயத்துல நமக்கு ஏற்பட்ட ஒரு பாவம் செஞ்சிட்டான்னு உடனே ஏற்பட்ட கொந்தளிப்பு அல்லாஹுக்கு மாறு செய்கிறான் என்று சொல்கிற பொழுது வரவில்லை. அதற்கு என்ன காரணம்? இன்னும் உங்களுக்கு கல்வி சரியா போய் சேரவில்லை, அல்லாஹுவை பற்றியான அறிவு உங்களுக்கு இன்னும் போய் சேரவில்லை. அதனாலதான் நம்ம கிட்ட ஷிர்க்கோடு சமரசம் என்பது நமக்கு சர்வ சாதாரணமாகிவிட்டது. ஷிர்க்குன்னா அது சமரசம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து விட்டோம். நமக்கு தெரியல ஷிர்க் என்பது எவ்வளவு தூரத்திற்கு அல்லாஹுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடியது. அதில் எப்படி சமரசம் செய்ய முடியும்? ஒரு விபச்சாரம் செய்யறவனோடு நாம சமரசம் செய்வதற்கு உடன்பட மாட்டோம். ஒரு சொல்றவன் கெட்டவன், ரொம்ப மோசமானவன், தப்பான தொடர்புகள் உடையவன், அவனோடு நான் வழி நடப்பதற்கோ அல்லது நட்பு வைப்பதற்கோ நான் கூச்சப்படுவேன், வெட்கப்படுவேன், அல்லது அசிங்கப்படுவேன். அவன் நம்ம கூட வர்றனா முதல்ல அவனை மெதுவா கலட்டி விடத்துக்கு பார்ப்போம். ஒண்ணு அவனை திருத்தன்னு பார்ப்போம், முடியாட்டா நஜீஸை கலட்டி விட்டுருவோன்னு நினைப்போம். ஆனா ஒரு ஷிர்க்குவாதியோடு என்னால் பயணிக்க முடிகிறது, சமரசம் செய்ய முடிகிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அறியாதது. சரி, அப்போ அதுக்கு என்ன தேவை? கல்வி தேவை. முதல்ல கல்வி, சரியான கல்வியை கற்றுக்கொள்ளுதல், ஈமானை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஈமானை பாதுகாத்துக் கொள்ற காலமெல்லாம் நம்முடைய அமலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, பழுதாகாது நம்முடைய அமல். அப்ப ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு கல்வி அவசியமானது. இரண்டாவது என்னது? திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுதல். குர்ஆனை ஓதுதல் என்று வருகிற பொழுது குர்ஆனை ஆய்வு செய்தல், குர்ஆனை விளங்குதல், குர்ஆனை விளங்கின பிறகு அமல் செய்தல், அதற்கு பிறகு பிறருக்கு எடுத்து சொல்லுது. இஸ்லாமிய கல்வி ஒன்றில் மட்டும்தான் கற்றல், செயல்படுத்தல், கற்பித்தல். இஸ்லாமிய கல்வியில மட்டும்தான். மற்ற கல்வி அப்படி இல்லை, கற்றல், கற்பித்தல். மற்றவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, படிச்சுட்டியா, படிச்சு கொடு. கற்றல், கற்பித்தல். இஸ்லாமிய கல்வி மாற்றம், கற்றல், வாழ்க்கையில் செயல்படுத்தல், அதற்கு பிறகு பிறருக்கு கற்பித்தல். நான் படித்ததை என் வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் பிறருக்கு எடுத்து சொல்கிற பொழுது அந்த கல்விக்கு எந்த பயனும் இல்லை.
அதனாலதான் இஸ்லாமிய கல்வி நேரடியாக கற்றல். இந்த ஆன்லைன்ல படிக்கிறது, அதுல படிக்கிறது. இஸ்லாமிய கல்வி தகவலை தெரியக்கூடிய கல்வி அல்ல. நம்ம எல்லா இடங்கள்லையும் வலியுறுத்துறது. இந்த ஆன்லைன் கல்வி என்பது இஸ்லாமிய கல்விக்கு பொருத்தமல்ல. இஸ்லாமிய கல்வி ஆசிரியரோடு நேரடியாக படிக்க வேண்டிய கல்வி. காரணம், ஆசிரியர்கிட்ட கல்வியை மட்டுமல்ல, ஆசிரியர்களுடைய செயல்களையும் சேர்த்து படிக்கணும். ஆசிரியருடைய பார்வையில் இல்ம் இருக்கிறது, ஆசிரியருடைய அசைவில் இல்ம் இருக்கிறது, ஆசிரியருடைய வார்த்தையில் இல்ம் இருக்கிறது, ஆசிரியருடைய நடவடிக்கையில் இல்ம் இருக்கிறது, ஆசிரியருடைய உடையில் இல்ம் இருக்கிறது. இவ்வளோத்தையும் சேர்த்து கற்றுட்டு போனாதான் அவன் சரியா இருக்க முடியும். இல்லைன்னா வெறுமன தகவலை தெரிந்த. இன்னைக்கு நிறைய பாருங்க படிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே தகவலை தெரிந்தவர்கள். நம்ம ஊர்ல மாஷா அல்லா தபாரக்கல்லா நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் தகவலை மட்டுமே தெரிந்திருக்கிறார், வாழ்க்கையில இல்லை. மற்ற ஊரை கவனிக்கும் போது நம்ம ஊர்ல இல்மு கூடுதலா இருக்குது. ஆனா என்ன செய்ய, நம்ம கவலை எல்லாத்தையும் சொல்லல. அல்லாஹ் ரஹ்மத் செஞ்ச சில அடியார்களை தவிர படித்தால் ஆனா வாழ்க்கையில் இல்லை. அதுதான் இங்க நம்ம கிட்ட உள்ள பெரிய கோளாறு, குளறுபடி. நம்ம படிச்சு அந்த இல்முக்கு என்ன பயன்? அதுக்கு ஏதாவது பயன் இருக்குதா? படிச்சு உன் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியலன்னா அந்த கல்வி கழுதை பொதி சுமக்கிற மாதிரி. அந்த கல்விக்கு எந்த பயனும் இல்லை. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு வீட்லையும் ஹாஃபிதுகளும் ஆலிம்களும் ஆலிமாக்களும் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல. என்ன பயன்? இல்மு வேணா. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டா, கற்றல் கற்பித்தல். நிறைய படிக்கிறாங்க, நிறைய படிச்சு கொடுக்குறாங்க. அப்போ உன் வாழ்க்கையில எப்போ செய்வா? உனக்கிட்டையும் செயல்பாடு இல்லை, உன் பிள்ளைகிட்ட இல்லை, உன் குடும்பத்துல இல்லை. எல்லாத்தையும் சொல்ல இல்லை, நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிறேன், அப்புறம் தப்பா நினைச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் சொல்ல இல்லை. ஒரு சில குடும்பங்கள் கற்றதின்படி வாழ்க்கை, அதற்கு பிறகு கற்றுக் கொடுத்தல். ஆனா பெரும்பகுதி இந்த கல்விக்கு எந்த பயன்? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. எப்படி கேட்கிறாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன், பயனுள்ள கல்வியத்தா. பாதுகாப்பு தேடுறாங்க. இறைவா, பயனற்ற கல்வியில் என்னை பாதுகாத்துக் கொள்வாயா. பயனற்ற கல்வி எனக்கு தேவையில்லை. பயனற்ற கல்வினா என்ன? நான் கற்று என் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாத கல்வி எனக்கு தேவையில்லை. ஷைத்தான்ட்ட கல்வி இருந்தது. உலகத்திலே அதிகம் படித்தவன் ஷைத்தான் தான். நம்ம என்ன படிச்சுட்டோம்? நம்ம ஊர் மக்கள் என்ன படிச்சுட்டோம்? ஷைத்தான்ட்ட உள்ள கல்வியோட நம்மகிட்ட கல்வி கூடிருமா? என்ன பிரயோஜனம்? அவன் வாழ்க்கையில செயல்படுத்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரித்து விட்டான். நம்ம நிறைய படிச்சுட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைய நிராகரிக்கிறோம். மனிதங்கிற ரீதியில ஏற்படுற தவறை நான் சொல்லல. மனுஷங்கிற அடிப்படையில எல்லாத்துக்கிட்டையும் தவறு நடக்கும். அதையெல்லாம் நான் பெருசுபடுத்தி சொல்லல. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கு. ஆனால் நான் கற்ற பிறகு என்கிட்ட மனுஷங்கிற ரீதியில வர்ற தவறை தாண்டி தவறுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமாக இருக்கிறது என்றால் அந்த கல்விக்கு பயன் இல்லை. கற்றதை என் வாழ்க்கையில செயல்படுத்தி பிறருக்கு நான் கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. அதனால தான் ஆன்லைன்ல படிக்கிறது என்பது வெறுமன தகவலை மட்டுமே தெரிந்து கொள்கிறோம். நிறைய தகவல் தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? தகவல் தெரிந்து என்ன பிரயோஜனம்? எதை கேட்டாலும் சொல்ல தெரியுண்டா முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் நல்ல குர்ஆன் ஹாஃபிஸ், எந்த இடத்துல கேட்டாலும் சொல்லிடுவாருன்னு வச்சுக்கிறேங்க. ஆனா அவர் செயல்படவே இல்லை, தொழ மாட்டார். குர்ஆன்ல எங்க கேட்டாலும் சொல்லிடுவார், ஆனா தொழ மாட்டார். அவர் கெட்ட விஷயங்கள்ல ஈடுபாடோடு இருக்கிறார். ஏதாவது பிரயோஜனமா? நீங்களே சொல்லுவீங்க இல்ல, அவர் ஹாஃபிஸா இருந்து எந்த பிரயோஜனம்? அதே தான், தகவலை படித்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தவில்லைன்னா என்னுடைய கல்வி எந்த பயனையும் அளிக்காது. மனுஷங்கிற அடிப்படையில ஏற்படுகிற தவறை தாண்டி சொல்கிறேன். நான் அதை திரும்ப வலியுறுத்தியே சொல்றேன். மனுஷங்கிற அடிப்படையில ஏற்படுகிற தவறை தாண்டி கற்றவர்கள், படித்தவர்கள், நம்ம நிறைய படிச்சிருக்காங்க எல்லாருமே. நான் சொல்றது உலக படிப்பை சொல்ல, மார்க்கத்தையே படிச்சிருக்காங்க. குர்ஆனை கரைச்சு குடிச்சிருக்கிறாங்க. உன் குர்ஆன் உனக்கு வேலை செய்யலையப்பா. உன் கல்வில அது எந்த மாற்றத்தையும் கொடுக்கவில்லையே. உன் குடும்பத்துல மாற்றத்தை கொடுக்கவில்லையே. உன் குடும்பத்துல இல்முடைய அந்த பிரதிபலிப்பு இல்லையே. என்ன பிரயோஜனம்? குடும்ப பாரம்பரியமும் ஊரினுடைய பாரம்பரியமும் சமரசம் என்கிற பெயரால் ஏற்படுகிற விளைவுகள் எவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு போய் விட்டு இருக்கு. உன் கல்வியை
குப்பையில போடுற அளவுக்கு ஆகி போச்ச. அந்த கல்விக்கு பயனற்ற கல்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல இருந்து பாதுகாப்பு தரான். அப்படி படித்தவர்களுக்கு தான் அதிகமா அல்லாஹ்ட்ட கேள்வியும் கேட்கப்படுவார், விசாரிக்கப்படுவார். அல்லாஹ் கிட்ட ரொம்ப விசாரிக்கப்படுவார். எனவே அருமையானவர்கள், அப்படியானால் நம்முடைய ஈமானை பாதுகாக்கணும்னா கற்றல். அந்த கல்வி என்பது நான் கற்று என் வாழ்க்கையில் செயல்படுத்தி பிறருக்கு நான் எடுத்து சொல்லுதல் என்கிற அடிப்படையில் இருக்கணும். அதே மாதிரி குர்ஆனோடு தொடர்பு. குர்ஆனை நான் கற்று அதில் உள்ளவைகளை தெளிவான முறையில புரிந்து, குர்ஆனை வெறுமனே ஓத தெரிகிறது மட்டும் இல்லை, குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு தெரியணும். குர்ஆன் ஹாஃபிஸ், வீட்டுல எல்லாருமே ஹாஃபிஸ், மாஷா அல்லாஹ் தபரக ரஹ்மான். ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் என்னென்ன கட்டளை போட்டிருக்கிறான் தெரியாது. என்ன பயன்? அப்ப குர்ஆனை கற்று அது என்ன சொல்லுது என்பதை புரிதல். புரிந்த பிறகு நம்ம நிறைய பேர் குர்ஆனை படிச்சிருப்பாங்க, நல்ல குர்ஆனையும் புரிஞ்சிருப்பாங்க, விளங்கியிருப்பாங்க. ஆனா குர்ஆன் படி வாழ மாட்டாங்க, அதுவும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நீ கற்று வாழ்க்கையில செயல்படுத்தி அதற்கு பிறகு பிறருக்கு கற்றுக் கொடுக்கவா. இன்னைக்கு நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஆலிம்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், வெறுமன படித்ததை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நீ படிச்சது உனக்கு செயல்படுவதற்கு தகுதியற்றதாக அந்த கல்வி ஆயிட்டுனா உன்கிட்ட ஒருவன் படிச்சுட்டு போய் அவன் எப்படி வாழ்க்கையில செயல்படுத்த போகிறான்? இந்த கேள்விக்குத்தான் இஸ்லாம் சரியான விடை சொல்லுகிறது, பயனற்ற கல்வி. சரி, அப்போ குர்ஆனை ஓதுதல், குர்ஆனோடு தொடர்பு வைத்துதல். அடுத்தது அமாலு சாலிஹாத், நல்ல அமல்கள் செய்தல். முடிந்த அளவுக்கு எதெல்லாம் நல்ல அமல்கள் இருக்கிறது, முடிந்த அளவுக்கு கதிர மஸ்தஅதும், உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உண்டான அமல்களை செய்தல். சாலையில போறோம், ஒரு கல்லு கிடக்குது, அதை இங்கிட்டு இப்படி தூக்கி அப்படி போட முடியும் என்றால் அதை செய், அதுவும் பெரிய ஒரு நன்மை. ஒருவர் வழிபோக்கர் சாலையில வழி தெரியாம நின்றுகிட்டு இருக்கிறார், அப்படியே கொண்டு போய் அவருக்கு வழியை காட்டி விட, அதுவும் பெரிய தர்மம். என்ன முடியுமோ அதை, சிறியதாக பெரியதாக இருந்தாலும் சரி நீ செய். இது அமாலு சாலிஹாத், நல்ல அமல்கள். அடுத்ததாக என்னுடைய ஈமானை நான் பாதுகாத்து கொள்ளணும்னா அதிகமாக திக்ரில் ஈடுபடுதல். திக்ரு ஃபிக்ர்ல ஈடுபடுது. இந்த திக்ரில் ஈடுபடுவதுல நமக்கு கிடைக்கிற பயன் பல பயன்கள்ல ஒரு பிரதான பயன் என்ன தெரியுமா? நான் பெரும்பகுதி திக்ரில் ஈடுபட்டுட்டாலே தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுதலை நான் குறைத்துக் கொள்வேன். தேவையில்லாத பேச்சுக்கள் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வேன். நீங்க திக்ரில் ஈடுபடுற வளமையை ஏற்படுத்தி கொண்டால் தேவையில்லாததை பேசுறது நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். நமக்கு என்ன, ஒரு நாளைக்கு 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிறத அந்த திக்ரை செய்யணும். காலையில மாலையில ஓதக்கூடிய திக்ர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த திக்ர். அதே மாதிரி சும்மா இருக்கும்போது, உட்காரும் போது, வரும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுதல், இஸ்திக்பார் கணக்கே இல்லை. எல்லா திக்ரும் ரசூலுல்லாஹ் 100 என்கிற நம்பரை தாண்டி சொல்ல இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், 300 சொல்லுங்க, 400 சொல்லுங்க, 5000 சொல்லு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 100ஐ தாண்டி எந்த திக்ரையும் ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவில்லை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். மற்ற சில திக்ருகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கை சொல்லாம சில திக்ருகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த திக்ருகளை நீங்க எவ்வளவு வேணாலும் எண்ணுங்க. அதுக்கு போட்டு இங்க ஒரு தஸ்பீஹ்மணியை வச்சுக்கிட்டு அல்லது இங்க ஒரு ஏதாவது வச்சுட்டு அப்படியே டிக் டிக் டிக்குன்னு அடிச்சுக்கிட்டு, அது எதுக்கு? நீ தான் நம்பர் 100க்கு மேல உங்க விரல்லே எண்ணிட்டு போயிடலாமே. எந்த திக்ரும் 100ஐ தாண்டி இல்லை, அப்புறம் எதுக்கு தஸ்பீஹ்மணி? எதுக்கு? எந்த திக்ரும் உனக்கு சில திக்ருகள் அளவே சொல்ல இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஸகீலத்தானி ஃபில் மீசான் ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். நாவுக்கு சொல்றதுக்கு லேசா இருக்குது, மீசான்ல தராசுல நெருக்கும் போது கனமா இருக்குது, ரஹ்மானுக்கு ரொம்ப விருப்பமானது. 2 வார்த்தைன்னு சொன்னாங்க. அது என்ன? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இதுக்கு கணக்கே ரசூலுல்லாஹ் சொல்ல. எத்தனை தடவை சொல்றது? சொல்ல இல்லை. அப்ப நீ பாட்டுக்கு சும்மா இருக்கும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அது எதுக்கு எண்ணணும்? என்ன தேவையில்லையே. அப்ப எண்ணிக்கை என்பதே கிடையாது. சில எண்ணிக்கை உள்ள திக்ருகள் கையில விரல்ல எண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு தஸ்பீஹ் தேவையில்ல, அதுக்கு எந்தவித கவுண்டரும் தேவையில்லை. பண்ணிக்கிட்டே நீங்க எண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்ப இவைகளை நான் திக்ருகள் அதிகமா செய்வோம், என் ஈமானை பாதுகாத்துக்கிறோம்.
என் ஈமான பசுமையா வச்சுக்கிற முடியும். என் ஈமான பசுமையா வச்சுக்கிற காலமெல்லாம் நான் செய்கிற சிறு இபாதத்தும் பழுது இல்லாமல் காப்பாற்றப்படும். ஈமான்ல குறைவு ஏற்பட்டால் என்னுடைய அமல்களில் பயன் இல்லாமல் ஆகிவிடும். அப்போ அதிகமாக திக்ரு செய்தல், முதல்ல கல்வி கற்றல், இரண்டாவது குர்ஆனை ஓதுதல், கற்றல், வாழ்க்கையில் செயல்படுத்தல், பிறருக்கு எடுத்து சொல்லுதல், மூணாவது நல்லமல்களில் ஈடுபடுதல், நாலாவது அதிகம் திக்ருகளில் ஈடுபடுதல். திக்ர் ஃபிக்ர், நல்ல ஃபிக்ர், நல்ல சிந்தனை. ஃபிக்ர்னா அரபி ஃபிக்ரை சொல்றேன், நல்ல சிந்தனை. ஒரு ஒரு இப்படியே சிந்திக்கிற, என்ன செய்யறது, அடுத்து என்ன செய்யறது, அல்லது இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லது இது இப்படி இருக்க, உலகம் இப்படி இருக்கு, இப்படி நல்லவைகளின் மீது ஒரு சிந்தனை. சிந்தனை என்பதே இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. இபாதத்தை விட சொல்லுவாங்க, ஒரு ஆபிதுடைய, ஒரு வணக்கசாலி செய்கிற வணக்கத்தை விட சிறந்தது ஒரு அறிஞரின் ஃபிக்ர், ஒரு சிந்தனை. ஒரு அறிஞர்னா ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து அதை பற்றி ஆய்வு செய்கிறவர். இப்படியே யோசிச்சு பார்க்கிறார், இந்த வசனத்துல அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான், இதுல எனக்கு என்ன பாடம் இருக்கிறது என்று ஒருவன் சிந்தனைக்காக நேரம் கொடுக்கிறாங்களே, அந்த நேரம் இவர் இபாதத்து செய்யறதை விட சிறந்ததுன்னா. இது இஸ்லாம் மட்டும்தான் அப்படி சொல்லுது. மற்றவங்களாம் வழிபாடு என்பது, வணக்கம் என்பது வழிபாடு, அதுதான் சிறந்ததுமாங்க. ஆனா இஸ்லாம் மட்டும்தான் வழிபாட்டை விட சிறந்தது ஃபிக்ர், சிந்தனை, நல்ல சிந்தனை. அப்போ நீங்க திக்ரில் ஈடுபடுதல், நல்ல ஃபிக்ரில் ஈடுபடுதல். திக்ரில் ஈடுபடும் போது தன்னால நல்ல சிந்தனை வந்துடும், நல்ல ஃபிக்ரும் வந்துடும். அப்படியே அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ்வுடைய அகமியத்தை பற்றி சிந்திக்கிறது, அல்லாஹ் என்ன எப்படி வாழ செய்திருக்கிறான் என்பதை சிந்திக்கிறது. என்னை விட அவன் பாரு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான், அதுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பாக்கி இருக்கிறான், என் நாட்டை விட இந்த நாட்டை பார், கஸாவை பார், பிலஸ்தீனை பார், அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை பார், எவ்வளவோ சஞ்சலப்படுகிறார்கள். ஈமானை பாதுகாப்பதற்கு அவர்கள் எவ்வளவு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. நான் எந்த விலையும் கொடுக்காம அழகான முறையில் ஏசில அமர்ந்து கொண்டே என்னுடைய ஈமானோடு திமிரோடு இருக்கிறேனே, அவர்களை இப்படியெல்லாம் நீங்க சிந்திக்கும் போது இது பெரிய இபாதத்தை விட சிறந்தது. அப்ப நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். சரிதான், நம்ம ஈமானுக்கு பெரிய விலை கொடுக்கவில்லை, அவர்கள் பெரும் விலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஈமான் தன்னால விளைஞ்சது, என்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைத்தது, என்னுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து கிடைத்தது எனக்கு. அதனால ஈமானுடைய கீமத்தை, வலிமையை என்னால் தெரிந்து கொள்ள முடியல. அதனாலதான் நான் எவ்வளவு திமிரா இருக்கிறேன். அவனை பாரு எவ்வளவு கஷ்டப்படுறான் ஈமானுக்காக வேண்டி. ஈமானை இழக்க மாட்டோம், எங்களுக்கு எதை பத்தி பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, உணவை பற்றி கவலை இல்லை, உடுமானத்தை பற்றி கவலை இல்லை, இருக்கும் இடத்தை பற்றி கவலை இல்லை, ஏன் எங்களுடைய உயிரை பற்றியும் கவலை இல்லை, எங்களுக்கு கவலை எல்லாம் ஈமானை பற்றி அப்படின்னு நினைக்கிற மக்களை பார்க்கிற பொழுது நம்ம ஒண்ணும் இல்லை. இப்படி நீங்க இதை சிந்திக்கிற பொழுதும் இந்த சிந்தனைக்கும் அல்லாஹ்விடத்துல கூலி இருக்கிறது. அது உண்மையிலேயே பல வகையான சிந்தனைகள் ஒரு மனுஷனையே மாற்றி அமைக்கும். ஏன் இஸ்லாம் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னா, ஒரு மனுஷனை ஒரு நல்ல மனிதனாக செதுக்கிறது என்றால் நல்ல சிந்தனை தான் அவனை செதுக்கிறது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு ஒரு ஒண்ணும் இல்லை, ஒரு தப்பு செய்யறவன், ஒரு தண்ணி அடிக்கிறவன், ஒரு திருடுறவன், ஒரு பாவங்கள் செய்யறவன், ஒரு வட்டி வாங்குறவன், ஒரு அநியாயம் செய்கிறவன் ஒரு கணம் சிந்திக்கட்டும். எப்படி சிந்திக்கட்டும், நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படின்னு மட்டும் அவன் சிந்திக்கட்டும். சிந்திச்சு அவன் தன்னால மாறிடுவான். அதனாலதான் இஸ்லாம் ஃபிக்ராவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறது, சிந்தனைக்கு அவ்வளவு பெரிய விலையை இஸ்லாம் கொடுக்கிறது. நீ சிந்தித்தால் உன்னை சிறப்பான முறையில இஸ்லாம் செதுக்கும், நீ நல்ல உயர்ந்த மனிதன் ஆயிடுவான். வட்டி வாங்குறவன் ஒரு கணம் சிந்தித்தால், அடுத்தவண்ட காசை நான் அநியாயமாக அபகரிக்கிறேனே அப்படின்னு மட்டும் ஒரு கணம் நினைத்தால் அவனுக்கு கண்ணீர் வடியும். அடுத்தவண்ட பணத்தை வாங்கக்கூடாது என்பதை திருப்பி கொடுத்துருவான். ஒவ்வொருத்தனுக்கு சிந்தனை ரொம்ப முக்கியம். நம்ம சிந்தனையை பற்றி எந்தவித பயானும் நம்மளை பொறுத்தவரையில முஸ்லிம்கள்ட்ட பேசப்படுறது இல்லை. திக்ர பேசுறான், தொழுகை பேசுறான், ஃபிக்ராவை பேசுப்பா, சிந்தனையை பேசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அல்லாஹ் குர்ஆன் அவலா யததப்பரூனல் குர்ஆன் அப்படிங்கிறான். அல்லாஹ் இந்த குர்ஆனை சிந்திக்க கூடாதான்னு தான் கேட்கிறான். அல்லாஹ் எப்படி கேட்கல, இந்த குர்ஆனை அறியக்கூடாதான்னு கேட்கல. அந்த வார்த்தையை சொல்லலாம் தானே, அறிதல் வேற, சிந்தனை என்பது வேற. இந்த குர்ஆனை படிக்க கூடாதான்னு அல்லாஹ் கேட்கல, அது ஒரு பக்கம் கேட்கிறான். ஆனால் இன்னொரு இடத்துல கேட்கும் போது ஏன்னு இந்த குர்ஆனை சிந்திக்கலங்கிறான். சிந்தித்தான இந்த குர்ஆனை ஓதிட்டு வட்டியை அல்லாஹ் கண்டிச்சு பேசுறான். வட்டி வாங்குறவன் இந்த வசனத்தை சிந்தித்தால் அதிலிருந்து விடுபட்டுரும். பாவம் செய்ற முஜ்ரிம்
பாவிகளுக்கு என்னென்ன தண்டனை என்பதை அந்த பாவி சிந்தித்தால் மாறிவிடுவான். என்னடா நான் இன்னும் தொழாம இருக்கிறேனே, அல்லாஹ் என்ன எதுக்கு படைச்சிருக்கிறான்? சும்மா நான் இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு செத்து மடிந்து போவதுக்கு இல்லையே, படைச்சானா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் அப்படின்னு கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டா அவன் தொழுகையாளியா ஆயிரும். அப்ப சிந்தனையை இஸ்லாம் தூண்டுகிறது. ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். திக்ர் ஃபிக்ர் கண்டிப்பா இருக்கணும். அப்ப அப்படிலாம் இருந்தா நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். 4வது. 5வது கடைசி தான். 5வது மரணத்தை நினைத்தல். மரணத்தை நினைச்சிட்டான்டா ஒரு மனுஷன் தன்னை மாற்றிக்கொள்வான். எப்போ மரணம் வரும் தெரியாது. படுத்தவன் எழுந்திருக்கவில்லை, சுஜூதில் இருந்தவன் அப்படியே மரணித்து விட்டான். போற வழியில மரணம், படுக்கையில மரணம், சாப்பிடும்போது மரணம். என்னத்துக்கு மூத்தா போனா தெரியாது, எப்படி மூத்தா போனா தெரியாது. ஒரு மனுஷன் இந்த மரணத்தை நினைத்தாலே தன்னை மாற்றிக்கொள்வான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மூத்தா போயிருவேனா, கண்டிப்பா மூத்தா போறேன். யாரும் உலகத்துல வாழ்ந்தது இல்லை. அப்படி மூத்தா போகும்போது நான் பாவியா மூத்தா போயிட்டான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எப்படி நிறுத்தப்படுவேன் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்டா, அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க மாறாத வரைக்கும் அல்லாஹ் இந்த சமூகத்தை மாற்ற போறதில்லை. நம்ம எப்படி மாறுறது? நீ சிந்தனையின் மூலமாகத்தான் மாற்ற முடியும். அதுவும் குறிப்பாக மரண சிந்தனை. மரணத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய தோழர்கள்ட்ட மரணத்தை சொன்னாங்க, மரணத்தை நினைங்கன்னு சொன்னாங்க. நீங்க உதுக்குரு, மரணத்தை நினைத்து பாருங்கள், அது உங்களுடைய இந்த உலகத்திலிருந்து உங்களை துண்டிக்கக்கூடிய இன்பம் மரணம் தான். உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் விட்டு துண்டிக்கக்கூடிய ஒன்று அது மரணம். அதை நினைங்க. வாக்சிரு அப்படின்னாங்க, அதிகம் நினைங்க. இப்படியான வார்த்தைகள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார். எதுக்கு தெரியுமா? சஹாபாக்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வதற்கு அவர்களுடைய மரண சிந்தனையும் பெரிய காரணம். அவ்வளவு பெரிய தியாகத்துக்கு ஏன் போனாங்க? அவட வாழ்றது ஒரு நாளைக்கு மரணம் இருக்க போது, அந்த மரணம் என்பது நான் எதை சாதித்து விட்டு மரணித்தேன் அல்ல, அதை கேட்பான்ல. சும்மா உலகத்துல படைக்கப்பட்டு இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு திண்டு செத்து போனேன் அப்படிங்கிறத விட நான் வாழ்ந்தேன். எதற்காக வாழ்ந்தேன்? அல்லாவுக்காக வேண்டி வாழ்ந்தேன், இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்ந்தேன். அந்த அடிப்படையிலேயே மரணித்தேன். இதுதான் எனக்கு ஆகிரத்துல கிடைக்கக்கூடிய. ஏன்னா நம்ம எல்லாருமே மறுமையை நம்பி வாழக்கூடியவர். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனா உள்ள ஆகிரத்து ஹைரும் அபுகா, அல்லாஹ் அதை தான் சொல்றான். மோமின்களுக்கு மறுமை நாள் நிரந்தரம், இந்த துனியா நிரந்தரம் இல்லை. துனியாவுல வாழ்றதுக்காக வேண்டி வாழ்வாதாரத்தை தேடுகிறோமே, அதுல ஆர்வம் காட்டுறோம், அதையும் இஸ்லாம் தப்புன்னு சொல்லல. அதை விட உனக்கு ஆகிரத்துக்கு என்ன சேகரித்து வைத்திருக்கிறார், இப்படி சிந்திச்சு பாருங்க. அதுலயும் ஃபிக்ரா இருக்கு. மரண சிந்தனைன்னு நமக்கு ஒரு சிந்தனை இருக்குது. உலகத்துல நான் வாழ்றதுக்கு எவ்வளவு காலம் தெரியாது, அதுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கு சொத்து இருக்குது, மாஷா அல்லாஹ் தபாரக ரஹ்மான். நான் இருக்கும்போது அந்த சொத்திலிருந்து வாடகை வரும், சாப்பிடுற அளவுக்கு மாஷா அல்லாஹ். ஆனால் ஆகிரத்துக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படி நினைச்சு பாருங்க. நம்மளை முற்றிலும் மாற்றிக்கொள்வோம். அப்போ இப்படியான ஒரு நிலை ஈமானை பாதுகாக்கிறதுக்கு இந்த வழிகள் இருக்கிறது. இதைத்தான் ஒரு மூமின் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம படித்த கல்வி நமக்கு பயனளிக்கும். அப்போதான் நம்ம இபாதத்து செய்ய முடியும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். இல்லைன்னா இப்படியே வாழ்ந்து பேரளவுல முஸ்லிமாக வாழ்ந்து மரணித்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் முனாஃபிக்குகளாக அப்படி ஒரு வேடதாரிகளா நின்றால் மின் தர்கில் அஸ்ஃபல், நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு போயிடுவான். அல்லாஹ் காப்பாற்றுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஈமானோடு இஸ்லாத்தோடு மரணிக்கிற பொழுது அந்த ஈமானோட மரணிக்கிற வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவது மட்டுமல்லாம கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் குடியிருக்கிற பாக்கியம் தரும். சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கம்னா ரசூலுல்லாவோடு நம்ம குடியிருக்கும் போது அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட நசீபை நாம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நாம் நோற்றிருக்கிற புனிதமிக்க நோன்பின் பொருட்டால் வசீலாக வைத்து அல்லாஹ் கிட்ட கேட்போம். நம்ம தொழுகிற தொழுகையின் இபாதத்தின் பொருட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா வகையான ஆட்டதேட்டங்களை நிறைவேற்றி நமக்கு ஆஃபியத்தையும் ஹிதாயத்தையும் வலிமையும் கொடுத்து சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தினுடைய
அந்த ஒரு முபாரக்கான கரத்தை ஹவுதுல் கௌசர் என்கிற திராகத்திலிருந்து தண்ணீர் வாங்கி குடிக்கிற நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.